அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவு தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் JVP-னர் சமீபத்தில் இணைய வழி ஊடாக கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதில் நீங்களும் கூட பங்கெடுத்தீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கூட்டம் தொடர்பாக என்னுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? என்ன நடந்தது? என்ன காரணத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டினார்கள்? இந்த கூட்டத்தை சுவிஸில் இருந்தவர்கள் மற்றும் தாயகத்தில் இருந்து தற்போதைய மக்களிட பிரச்சனை தொடர்பாக JVP அரசு அபிவிருத்தி வேண்டும், புலம்பெயர் தேசத்து மக்கள் அங்கு முதலீடுகளை செய்ய வேண்டும், நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கூக்குரலிட்டவாறு இருக்கின்றனர். அப்ப அதற்கு போய் பிரச்சனை என்ன? நாங்கள் இப்ப புலம்பெயர் அமைப்புகளோ மக்களோ முதலீடு செய்வதென்றால் அங்கு அதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா? நீங்கள் எவ்வாறு ஆட்சி இவ்வளவு காலமும் 10 மாதத்துக்கு உங்கள் ஆட்சி எவ்வாறு இருக்கின்றது? இப்பவும் தமிழர் மக்கள் அனுபவிக்கிற இன்னல்கள் என்ன என்பது தொடர்பாக தான் நானும் கேள்விகள் சிலவற்றுடன் சென்றிருந்தேன். அப்ப இதுல இப்ப JVP கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் வந்திருந்தார். அதை விட அவர்கின்ற அமைச்சர் வருவதாக என்பது பிறகு வரவில்லை. அப்ப மீன்பிடி துறை தொடர்பாக மோகன் என்பவர் வடக்கு கிழக்கு மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாக அதன் பிரதி தலைவர் பேசியிருந்தார். அப்பதான் அவர் கூறிய பல விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று, இலங்கையில் இப்போது இருக்கின்ற நிலைமையில் புலம்பெயர் மக்கள் எந்தவித முதலீடுகளையும் செய்ய முடியாத ஒரு நிலை. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு தொலைபேசி நிறுவனம் இலங்கைக்கு சென்று இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று முதலீடுகளை செய்து இப்போது முற்றாக முடங்கிய நிலையில், தமிழ் ஊடகம் ஒன்றை நடத்தி அதை மூடிய நிலையில், இப்போது சிங்கள ஊடகம் ஒன்றை நடத்தி அதையும் மூட வேண்டிய நிலைக்கு கொண்டு விட்டிருக்கிறது இலங்கையின் அரசியல் சூழல். அப்ப அங்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லாமல் இலங்கை ஒரே இலங்கையர் என்று அவர்கள் கூறுகின்ற பொய்யான வேஷங்களை நம்பி அங்கு எந்த முதலீடுகளையும் செய்ய முடியாது. இதுக்கு சுவிஸ்ல இருந்து வந்த ஒருவர் கேட்டிருந்தார், அதாவது அந்த அங்கிருந்து சென்றவர்கள் சிலர் காணிகளை வாங்கி, இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், வாழை தோட்டத்தை வைத்து வாழைப்பழங்களை இங்கு ஏற்றுமதி செய்யலாம். வாழைப்பழத்துக்கு இன்னொரு கதை இருக்கு, அதை நான் பிறகு வருகிறேன். அது இப்போது கொழும்பில் இருந்து வந்த தகவல். அப்ப வாழைப்பழத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று சொன்னால், ஒரு நிலத்தை வாங்கி வாழை தோட்டத்தை முதலீடுகளை போட்டு செய்தால் அங்கு அந்த வாழை தோட்டத்தை வைத்து வளரும் வரையும் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் காகமோ குருவியோ கொண்டு ஒரு அரசங்கொட்டையை போட்டு விட்டு போய்விட்டது. அந்த அரச மரம் முளைத்ததால் தான் பிரச்சனை வந்தது. அப்ப முடிஞ்சு தலைவன் முதலீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் உண்மையான கதை அவர் அதைத்தான் கூறினார். தாங்கள் அந்த பயிர் செய்யும் போது அரச மரம் அங்கு இல்லை, ஆரவோ கொண்டு பூத்தரசிலேயே வைத்துட்டாங்க என்றால் தொல்லியல் திணைக்களம் உடனடியாக பாய்ஞ்சு வந்துடும். அப்ப அது தமிழர்கள் என்றால் தான் பாய்ந்து வருவார்கள். இந்த நிலைக்கு என்ன நிலைமை என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டோம். அடுத்ததாக நான் அவரிடம் நேரடியாக கேட்டேன், தொல்லியல் திணைக்களம் இப்ப குச்சவழியில் கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். விளை நிலம், அரிசி விளையில நிலத்தை கையகப்படுத்தி வெறும் தரவையாக வைத்துக் கொண்டு நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை வாங்குகிறீர்கள். அப்ப எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அங்குள்ள மதங்களுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இவ்வாறான நிலையில் அமெரிக்கா கூட உங்களை நம்பி அங்கு முதலீட செய்யாது. அவன் தனக்கொரு அக்ரிமெண்ட் எழுதி கொண்டுதான் செய்வான். எந்தவித அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் நான் புலம்பெயர் தேசத்து மக்களை போட சொல்ல முடியாது. இதுதான் அங்குள்ள பிரச்சனை. இப்ப நான் கூறினேன், வன இலாக்கா தொல்லியல் நிறுவனங்கள் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதாவது 72ஆம் ஆண்டிலிருந்து குடியிருந்த தமிழ் மக்களை எழுப்பிவிட்டு
அது வன இலாக்காக்கு சொந்தமானது என்று கூறி குரங்குகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப நான் அந்த கூட்டத்திலே கேட்டிருந்தேன், கொழும்பும் ஒரு காலத்தில் காடாகத்தான் இருந்தது. அப்ப எல்லாரும் ஒழும்புங்கோ, குரங்குக்கும் மானுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஒழும்போணும், தமிழர்கள் தான் ஒழும்பி போகணும் இல்லை. அப்படி இப்படி கன பிரச்சனை. அப்பதான் மீனவர் சங்கத்தின் அவர் தலைவர் அவர் வந்து கூறினார் பல விடயங்கள். அதாவது இப்ப சிங்கள படகுகள் பெருமளவில் வருகின்றன. 600 படகுகளுக்கு இவர்கள் அனுமதியை கொடுத்து விட்டு 1307 பேருக்கு தான் அனுமதி. ஆனால் 600க்கு மேற்பட்ட படகுகள் வருகின்றன. ஒவ்வொரு படகிலும் நீங்கள் மினிமமான ஆக்களை போட்டால் 1500 பேர் அங்கு மீன்பிடி தொழிலில் சிங்களவர்கள் செய்கிறார்கள். அதை தட்டி கேட்டதற்கும் அதை காட்டி கொடுத்ததற்கும், அதாவது இப்படித்தான் இங்கு நடக்கிறது என்று அவர்களை பிடித்து கையும் மையுமாக காவல்துறையில் கொடுத்த போது தங்கள் மீது தாக்குதலை நடத்தி தங்கள் மீது வழக்கை போட்டு ஆட்கடத்தல், அதாவது சிங்கள மீனவர்கள் தான் அத்துமீறி வந்து வடமராட்சி கடலில் அட்டை பிடித்ததோ மீன் பிடித்தவர்கள் அவர்களை கொன்று சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த போது அவர்களை விடுதலை செய்துவிட்டு கொண்டு சென்றவர்களை தாக்கி அவர்கள் மீது வழக்கு போட்டு இப்பவும் வழக்கு நடக்கிறது. என்னென்றால் ஆள் கடத்தல், அதாவது மீன் பிடித்ததும் சட்டத்தை மீறியதும் இல்லை. இதுதான் பிரச்சனை. அப்ப அந்த அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கின்ற சட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற, அதுதான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இருக்கின்ற சட்டங்களை நிறைவேற்றினர். அவர்கள் எல்லாத்துக்கும் அடுத்தது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் 50-60 வருட பிரச்சனை, 50-60 வருட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையும் 50-60 வருட பிரச்சனை. அதை தீக்குறீங்கள் தானே, நாடு நாடா ஓடுறீங்க, நாடு நாடா விழுந்து கிடக்குறீங்க. அப்ப இதொரு சும்மா ஒரு சாட்டு, அதுக்கு எங்கட தாக்களும் ஒத்து ஊதுறது. ஆனால் இவர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? இந்த அரசுக்குள்ள தான் இருந்தவங்க. 50-60 இதுக்கு முதல் சந்திரமண்டலத்தில் இருந்தா பரவாயில்லை, இல்ல இந்த அரசுல இருந்துதான் குதித்தவர். அடுத்ததாக இந்திய மீனவர் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அது தொடர்பாக அவர் கூறும்போது கூறினார், இந்திய மீனவர்கள் மீதான வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது 2 இந்திய படகை பிடித்தார்கள். பிடித்துவிட்டு அதை தாங்கள் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற மாதிரி காட்டுவது. அதன் பிற்பாடு எதுவும் இல்லை. என்னடா தமிழர்களுடைய இடம்தான். அவர் ஒரு உதாரணத்தை கூறினார் தான், அதாவது இந்திய மீனவர்கள் வந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு சென்று விடுவார்கள், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கூறினார் தான் அன்று போன கிழமை 10,000 ரூபாய்க்கு டீசல் அடித்து கடலுக்கு போய் 7 கிலோ சூடை மீன் தான் கிடைச்சது. 1 கிலோ சூடை மீன் 200 ரூபாய், 7 கிலோவும் 1400 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சது, வரவு வந்து 1400 ரூபாய். சரி, மீனவர்களுக்கான பென்ஷன் என்று பார்த்தால் 1000 ரூபாய், மாதத்துக்கு 1000 ரூபாயில ஒரு நாளைக்கு கூட 1000 ரூபாய் பார்த்தால் அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. இதில் நாங்கள்லாம் பெருமளவில் கதைக்கின்றோம். நீங்கள் புலம்பெயர் தேசத்து அமைப்புகளையோ அல்லது இந்த தாயகம் தன்னாட்சி தேசியம் என்று கூக்குரலிடுபவர்களையோ நீங்கள் யாரைக்கும் இது தெரியாது அல்லது தெரியாத மாதிரி தான் அவர்கள் நடிப்பார்கள். அவர்களுக்கு கூட்டங்கள் கூடுவது, ஏதாவது விழாக்கள் வந்தால் மட்டும் தெருவில் நிற்பது, அத்துடன் கலைந்து போவதுதான் அவர்கள் தொழில். அவர்களை விட்டு விடுவோம். நாங்கள் இதை ஏதோ விதத்தில் நாங்கள் இதை மக்களுடைய குரலாக வெளியில் கொண்டு வருவோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் ஏதாவது ஒன்றை உண்மையை சொல்லத்தான் வேண்டும். என்னென்று சொன்னால் இதுதான் அங்கத்தை நிலைமை. அப்ப இந்த நிலைமையை அவர்கள் எந்த விதத்திலும் மாற்றுவதாக இல்லை. அவர் என்னென்றை கூறினார், ஜனவரி மாதம் அனுபகுமார திசாநாயக்கா வடமராட்சிக்கு வந்த போது 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் இந்த பிரச்சனை தீர்ப்பதாக கூறிவிட்டு சென்றவர் தான். இன்று வரையிலும் எதுவும் இல்லை, எந்தவித பிரச்சனையும் அங்கு தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமைதான். அப்ப அடுத்ததாக அவர் ஒன்றை கூறினார், சரி மீன்களை பிடித்து கொண்டு வந்தாலும் அவற்றை விற்பனை செய்யாத மீன்களை கருவாடு போடுவதென்றால் உப்பில்லை
இல்லை என்றபடியால் மீன்களை மீண்டும் கடலுக்குள் கொட்ட வேண்டும். அழுகிய, அதாவது பழுதா போன மீன்களை கடலுக்குள் கொட்ட வேண்டும். சரி, இப்ப விவசாயம் என்று என்கிறார்கள். விவசாயத்துக்கு பெருமளவில் உற்பத்தி செய்தால் அதுக்கான சந்தை வாய்ப்பு வேண்டும். இப்ப தக்காளி பழத்தை பெருமளவில் உற்பத்தி செய்து விட்டார்கள். அவ்வளவும் விற்க முடியாத கொட்டி இருக்கிறார்கள். ஏன்? சோஸ் செய்யவோ ஜாம் செய்யவோ எந்த விதமான தொழில்நுட்பமும் அங்கு இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இன்று ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த தம்பட் கெட்டுகாமா என்று சொல்கின்ற ஒரு இடம், அதுல எக்கனாமிக் சென்டர் என்று பொருளாதார மையம் இருக்கின்றது, சிங்கள பிரதேசம். அங்க ஒருவர் கூறியிருக்கின்றார், தினமும் 500 கிலோ வாழைப்பழத்தை தாங்கள் நிலத்தில் கொட்டுவது. 500 கிலோ ஒவ்வொரு நாளும். அந்த இடத்துக்கு 40,000 கிலோ வாழைப்பழம் ஒவ்வொரு நாளும் வருகிறது. ஆனால் விற்கிறது தாங்கள் கிலோ 30 ரூபாய்க்குத்தான் விற்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இங்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 பென்ஸ் தான் ஒரு கிலோ வாழைப்பழம். என்றால் மார்க்கெட் டிமாண்ட் இல்லை. இவர்களால் அதை பதப்படுத்தவோ வாழைப்பழத்தை வைத்து வேறு ஏதும் தொழிலை செய்யவோ அதை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யவோ எந்த விதமான தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லை. ஆக அங்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது மதவாதம், இனவாதம், அது மட்டும்தான் அங்கு ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட அருணகுமார சனாயக்கா கூறியது ஒன்றுதான், சிங்கள பௌத்த துறவிகளிடம் நான் சரணடைகிறேன், அவர்கள் கூறுவதை தாங்கள் கேட்கிறோம் என்றால் நான் எப்படி இருக்கேன். இதுல ஜூம் மீட்டிங்களுக்கு எத்தனைக்கு போனாலுமோ என்னவோ நடைபெற போவதில்லை. இப்ப நான் ஒன்றைத்தான் கூறினேன், இந்த இப்படியான மீட்டிங்ல நான் எல்லா மீட்டிங்லும் ஒன்றை கூறுவது, இந்த மீட்டிங்ல வந்து கலைத்திருக்கிறோம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் என்றா அடுத்த மீட்டிங்கு கூப்பிடுங்க, அல்லது தேவையில்லை, இதைத்தான் திருப்பி கலைப்போம் என்று சொன்னால் தேவையில்லை. இப்ப இங்கேயும் தமிழ் அமைப்புகள் கூட்டங்கள் இருக்கிறது, நான் போறதா விட்டுட்டேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் போனா வருஷம் கலைச்சதான் திருப்பி வந்து இந்த வருஷம் கலைக்கிறீங்கள் என்றால் இதுல போய் தேத்தனியம் பழையம் குடிச்சிட்டு வாரதுல வேஸ்ட். இப்ப எங்களுக்கு அன்றைக்கு ஒரு 2 மணத்தியாலம் 2 hours அது இம்பார்ட்டன்ட். இந்த எங்களுடைய ஆக்களுக்கு அந்த டைமின் வேல்யூ தெரியுது. அப்ப இந்த உப்பாரான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அவர்களிடம் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் நிச்சயமாக அது தெரிகின்றது என்றால் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். இவர்கள் கடந்து வந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் புதிய ஒரு அரசாங்கம் அணுகுமுறை வித்தியாசம் என்று சொன்னால் செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும். ஆனால் இதுவரையில் அவ்வாறு ஒன்றுமே நடக்கவில்லை. நீங்கள் இப்ப கூறிய ஒரு விடயம், அதாவது நீங்கள் கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்கா ஜனவரி மாதம் நிறைய வாக்குறுதிகளை வழங்கினார் என்று நீங்கள் அவர்கள் கூறியதை கூறினீர்கள். அந்த வாக்குறுதிகள் வழங்கவில்லை என்பதற்கு என்ன காரணத்துக்காக அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறினார்கள்? ஒரே அந்த பழைய ரெக்கார்ட் என்று சொல்லுவாங்க, அதே தான் 50-60 வரைய பிரச்சனை. தமிழற்ற பிரச்சனை வந்தால் 50-60 வரைய பிரச்சனையை 50-60 வருட பிரச்சனை என்ன? அந்த 50-60 வருட என்ன பிரச்சனை? அதுல 50-60 வருஷத்துக்கு இங்க, அதாவது அவங்களுக்கு தெரியாதாம் இந்த பிரச்சனைய, அவங்களுக்கு தெரியாதாம்ன்ற மாதிரி. இப்ப நான் ஒன்று கேட்டேன், இன்னொரு பிரச்சனையை கேட்டேன். நீங்கள் வடக்கு கிழக்கில இந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. இப்ப மீனை கடலுக்கு கொட்டுறாங்க. உண்மையா மீனை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்து பேக்கிங் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி செய்யக்கூடிய வசதிகள் இருந்தால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்தியா அதன் மூலம் தான் பெருமளவான கோடிக்கணக்கில் அது இந்தியா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா எங்கட மீனவர்களுக்கோ வழங்குவதில்லை, ஏன் விவசாயிகளுக்கும் வழங்குவதில்லை. அப்ப சீனா இது தொடர்பாக அல்லது நோர்வே, ஜப்பான் போன்ற நாடுகள் இதில் ஒரு கணிசமான முன்னேற்றம் அடைந்த நாடு. அந்த நாடுகள் தென் இலங்கையில் சில ஃபேக்டரிகளை வச்சிருக்கிறது, ஆனால் வடக்கில் இல்லை, கிழக்கில் இல்லை. அப்ப நான் கேட்டேன், ஏன் வடக்கு கிழக்கில் இப்படியான நாடுகள் அபிவிருத்தி திட்டம் இல்லை, எல்லாம் தெற்கில் நிற்கிறது? அப்படி எல்லாம் நீங்களே வடக்கை நீங்கள் ஒரே ஸ்ரீலங்கன் என்று கூறுகிறீர்கள், ஒரே இலங்கையர் என்று கூறு, ஆனால் நீங்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிச்சுத்தான் வைத்திருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்தியாவுக்கு எழுதப்படாத ஒப்பந்தமாக வழங்கிவிட்டீர்கள். அதான் அர்த்தம். என்னென்று இங்க நோர்வே நிறுவனத்தை போட முடியும் அல்லது காற்றாலை மின்சாரத்தை அங்கு அமைக்க முடியாது என்று சொன்னால் என்ன பிரச்சனை? அப்ப என்னென்று சொன்னால் நீங்கள் என்ன கூறினார்கள்?
அதுக்கு அவர்களிடம் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. அவர்களுக்கு உடனே 50-60 வருஷம் 50-60 பிரச்சனை ஆறு. அடை 50-60 வருஷம் நீங்களும் உங்காண்டிருந்த நீங்கள் 50-60 வருஷமா நீங்களும் இந்த அரசுகள்ல பங்கு பெற்றினீர்கள். இந்த செம்மணி புதவுளி இப்போ பேசுகிறார்கள். அந்த அரசு சந்திரிக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்தாலும் திசாநாயக்கா எல்லாரும் அந்த அரசுல பங்கு பெற்றியா ஒண்டா இருந்த நீங்கள் இப்ப திடீரென்று வந்து 50-60 வருஷம் 50-60 வருஷம் என்று சொன்னால் 50-60 வருஷம் பிரச்சனை தெற்கிலும் இருந்தது தானே. தெற்கிலும் அப்படி சொல்லித்தானே வந்த நீங்கள். இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசும் சந்திரிகா அரசும் ரணில் அரசும் மாறி மாறி வந்து 50-60 வருஷமா நாட்டை சீறு குலைச்சிட்டு வந்து நீங்கள் அதை முன்னேற்றிருக்கிறீர்களா? 50-60 வருடமாக இருக்கின்ற சொல்லுகிறார். இப்ப பிரச்சனைகள் அங்கே பேசப்பட்டது. பிரச்சனை இருக்கின்ற என்று அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தீர்வுக்கான ஏதாவது வழிகள் கூறினார்களா அல்லது நீங்கள் கூறியது போல் வெறுமனவே அங்கிருந்து விலகி சென்று விட்டார்கள், இனி அடுத்த கூட்டத்துக்கு வருவார்கள், எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க போவதில்லை, ஏதாவது தீர்வு தொடர்பாக பேசினார்களா? அவர்களிடம் எந்த இதுவும் இல்லை. அவர்கள் சும்மா அரசியல்வாதிகளும் பற்றாக்குறை திடீரென்று வந்தவர்கள் தானே. மக்களும் தென்னிலங்கை மக்களும் ஒன்றை சொன்னவர்கள் என்னன்னு சொன்னால் தங்களிடம் வேறு தெரிவுகள் இல்லை என்றுதான் கூறினார்கள். இவங்களை தெரிவு செய்ய. ஆனா தமிழர்கள் தான் ஏதோ புதுசாக வந்தவர்கள் ஏதோ செய்ய போறார்கள், அதை செய்ய போறார்கள், இதை செய்ய போறார்கள் என்று காவடி எடுக்கிறது எங்கேயாக்கல்லா. அப்ப இதுல வந்தவர்களையும் சும்மா தூக்கி போட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறார். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு என்னன்னு சொல்றது ஒரு மிஷனோ விஷனோ எதுவும் இல்லை. என்னென்று இதை சரிப்படுத்த போகிறோம் என்றதும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அவர்கள் என்னென்றால் வெளிநாடுகளிலிருந்து காசு வர வேண்டும், காசை தாருங்கள், ஏதாவது ஒரு இப்போதைய பிரச்சனையில் தாங்கள் தப்பி பிழைப்பது. அதாவது இன்றைக்கு உழைச்சு இன்றைக்கு சாப்பிட்டு போற மாதிரி தான் தற்போதைய இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு மாதிரி மீள்வது, பொய்யையோ புரட்டியோ சொல்லி மீள்வது, அவ்வளவுதான் அவர்களிடம் இருக்கிறதே தவிர எதுக்குமே இல்லை. அதுதான் அகிலன் கதிர்காமர் ஊர எழுதியிருக்கிறார் இந்த முறை இது டெய்லி மிரர்ல. அவர் ஒன்றை கூறியிருக்கிறார், இந்த அரசு வந்து இப்ப ஒரு பபுள் மாதிரி தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காண்ட மாதிரி உலகத்தின் பிரச்சனை எல்லாம் மிகப்பெரிய ஒரு சீரழிவான நிலையில் இருக்கின்றது. இவர்களால் இதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த பபுள் வெடிக்குமாக இருந்தால் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை மீண்டும் சந்திப்பார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக ஏதாவது பேசினார்களா? அதுவும் 50 ஆண்டுகள் பிரச்சனை என்று சொன்னார்களா? அதையும் அதைத்தான் சொல்லுவாங்க பிரச்சனை என்றுதான் கூறுவார்கள். அவர்களுக்கு பிரச்சனை இப்போ இனப்பிரச்சனை இல்லைன்னா எல்லாரும் ஒரே ஸ்ரீலங்கன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இனப்பிரச்சனை இல்லை என்றுதான் அவர்கள் கதைப்பார்கள். அப்ப முன்னைய அரசுகளை விட மோசமானது என்றுதான். ஸ்ரீலங்கர்கள் இனப்பிரச்சனை இல்லை என்றால் ஏன் வடக்கு கிழக்கை சரியாக அபிவிருத்தி செய்ய முடியாமல் இருக்கிறது? மனித புதகுடிகள் இருக்கிறதை விசாரணை செய்ய முடியாமல் இருக்கின்றது, அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடன் ஒத்துழைத்து போக முடியாமல் இருக்கின்றது, காணிகளை விடுவிக்க முடியாமல் இருக்கின்றது, படையினரை குறைக்க முடியாமல் இருக்கின்றது, அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாமல் இருக்கின்றது. இப்படி பெருமளவான பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரே இலங்கையர்கள் என்று அவள் சும்மா கோஷம் போடுறாங்க. அதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு கோஷமாக இருக்கின்றது. நான் இந்த அரசு பார்த்தால் எனக்கு ஏதோ ஒரு இடைக்கால அரசு போலதான் தெரிகின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஜூலி சங் அவர்கள் விடைபெற்று செல்கிறார். இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர் புதிதாக வேறொருவர் வரப்போகிறார். அப்ப உங்களுக்கு தெரியும், ஜூலி சங் வந்து 6 மாதத்துக்குள்ள கோத்தபாயாவை கலைச்சவர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி பதவியேற்றவர். ஜூலை மாதம் கோத்தபாயா நாட்டை விட்டு ஓடிட்டார். அப்படியான ஒரு நிலைமை. அவ்வாறு எல்லா இடமும் பேசப்பட்டவரா இந்த அறகலிய போராட்டம் அது இதுகள் என்று. அப்ப போகும்போது ரணிலையும் சஜித்தின் கட்சியில் இருக்கிற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு ஒரு டின்னர் ஒன்று வச்சிருக்கிறான்னு கூறப்படுகிறது. அதுல கொழும்புல இருக்கிற மிகப்பெரிய ஊடகங்களால கூட என்ன பேசினது என்று கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்றது. ஏதோ ரகசியமாக பேசி இருக்கிறார்கள் என்னென்று அப்ப அவங்க சொல்றாங்க இன்னொரு அரசியல் ஒரு மாற்றம் பெறப்போகிறது என்ற மாதிரி தான் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் இப்ப என்னென்று சொன்னால் போன தடவை கூட பல ஊடகங்கள் தெரிவித்திருந்த ஏசியன் மாநாடு வந்து கோலாலம்பூரில் இடம்பெற்றிருந்த மலேசியா, அதற்கு விஜிதா கெரத் போயிருந்தார்.
அவர் அங்கு போய் சீன தூதுவரை, சீனா வெளியுறவு அமைச்சர், ரஷ்யான்னு வெளியுறவு அமைச்சரையும் சந்தித்து கலைத்திருந்தார். அப்போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. இப்போது இவர்கள் ஒன்றில் முன்னே போல மதில் மேல் பூனையா இருக்க முடியாது. ஒன்றில் அங்கால பாயோடும் அல்லது இஞ்சால பாயோடும். இப்ப என்னென்று சொன்னால் இவர்கள் இப்ப அதை சிங்கள பத்திரிகைகளே இப்போது உணர்ந்து விட்டன. அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் பிரிக்ஸிலும் இருந்து கொண்டு அல்லது சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் இருந்து கொண்டு அமெரிக்காவுடனும் இருக்க முடியாது. ஒன்றில் அங்கு போகணும் அல்லது இங்கு போகணும். அதே போலதான் ஜெயசங்கரிடமும் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தில் வைத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் அதாவது நீங்கள் இங்காலும் இல்லாமல் அங்காலும் மேல இல்லாமல் மதிலில் இருக்க முடியாது என்று. அதற்கு அவர் சொன்னது, நான் மதில்ல இருக்கல, இந்த நிலத்துல நான் இருக்கிறேன். அவரிடம் பதில் இல்லை என்று சொன்னார். அதுக்கு அவரிடம் பதில் இல்லை. அதற்கு என்னென்று சொல்வதற்கு பதில் இல்லை. அவர் நிலம் என்னன்னு சொன்னால் இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வரி ஒன்றை விதிக்க போகிறார்கள் அமெரிக்கா. என்னன்னு சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்கி விற்பதாக. அதற்கு அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், நாங்கள் எனர்ஜி செக்யூரிட்டியை பார்க்கிறோம். எங்கட மக்களுக்குரிய எரிபொருள் பாதுகாப்பு அதுதான் முக்கியம். ஆனால் அவர்கள் அவ்வாறு அதை வாங்கி விற்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாங்குறவனுக்கு தெரியும் தானே நாங்கள் எங்கிருந்து வாங்குறோம் என்று. அந்த அப்படியான ஒரு சிக்கலாக இருக்கிறது. அந்த சிக்கல் இலங்கைக்கும் இருக்குது. அப்ப இலங்கைக்கும் இந்த நிலையில தற்போதைய அரசால், அதாவது நான் தான் கூற வருகிறேன், அந்த ஜூலி சங்கின் அந்த கூட்டம், அதாவது ஒரு இடைக்கால அரசாக இந்த அரசு இருக்குமோ என்ற ஐயங்களையும் எழுப்பியிருக்கிறது, அத்தளிக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, என்ன ஒரு விடயம், அதாவது சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினால் இலங்கை தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த கூட்டம் என்னத்துக்காக ஒழுங்கு செய்திருந்தார்கள்? அது அண்மையில் நினைக்கிறேன் ஒரு 2-3 வாரங்களுக்கு முதல் இடம்பெற்றிருந்தது. அது தற்போதைய இலங்கை அரசில் பங்கம் வகிப்பவர்களும் போயிருந்தார்களாம். மொசாம்பிக் நாட்டு, மற்றது உக்ரைன், மற்றது லிபியா, இலங்கை, இந்த நாடு. அப்ப இந்த நாடுன்னா இப்ப உக்ரைன்ல அவர்கள் கூறுகிறார்கள், உக்ரைன் மக்கள் இந்த போர்னால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அது தொடர்பாக அதிகம் பேசினார்கள், சொன்னார்கள், துன்பங்களை கூறினார்கள், அப்படி இப்படி. அப்ப இலங்கையிலும் பாதிக்கப்பட்ட இனமாக தமிழ் இனம் இருக்கின்றது. அப்ப தமிழ் இனத்தை அங்கு கூப்பிடவில்லையா? தமிழர் சார்பாக யாரும் வரவில்லையாண்டா இல்லை. அப்ப அதற்கு முதல் அதாவது இந்த ஜேவிபி அரசுக்கு முதல் தமிழர் சார்பாக செல்வநாயகத்தின் மகனும் பேரனோ யாரோ ஒருவர் வருவார். அவர் நான் நினைக்கிறேன் அவர் தாயகத்திலிருந்து போறவர் என்று, அவர் இந்தியாவிலேயோ அல்லது எங்கேயோ இருந்து. அப்ப அவருக்கு உண்மையான தமிழற்ற நிலைமை தெரியுமோ தெரியாது. அப்ப இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு. அப்ப நாங்கள் கேட்ட இந்த பிரதிநிதிகளை யார் தெரிவு செய்கிறது? அதற்கு அவர் கூறுகிறார், அது சுவிஸ் தான் அதனை தெரிவு செய்வது, சுவிஸ் தான் அதனை தெரிவு செய்வது. அப்ப அதிலும் பெரிய ஒரு குளறுபடை. அப்ப ஒன்றில் இவர்கள் பொய்யை சொல்கிறார்களா அல்லது சுவிஸ் அரசு பொய்ய சொல்கிறதா என்ற ஒரு தெளிவற்ற நிலைமையாகத்தான் இது இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இவர்கள் இப்போதுதான் அரசியலை படிக்கிறார்கள் போல் தெரிகிறது. பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் சரி, அவர்களாவது படிக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு கூட்டங்கள் நடக்கிறது, இப்படி அங்கு செய்கிறது, இப்படி இதுகள் எல்லாம் தெரியுமோ தெரியாது. இரண்டாவர்களுக்கு உள்ளுக்கு போய் கூட்டங்களுக்கு இருந்து கதைப்பது இல்லை. அவர்கள் வெளியில் ரோட்டில் நின்று விட்டே போய் விடுவார்கள். அந்த நிலைமையாகத்தான் எங்கிட நிலைமை இருக்கின்றன. பார்ப்போம். சரி, நன்றி அரசுகளே. நாங்கள் கருப்பு ஜூலை, இந்த வாரம் கருப்பு ஜூலை 42 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈழத்தமிழர்களுடைய சொத்துக்களை சூறையாடினார்கள், உயிரோடு வெட்டினார்கள், கொன்றார்கள், 1000க்கு மேற்பட்டவர்களை அழிப்புகள் உட்படுத்தினார்கள். 42 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையில் அதற்கான நீதி கிடைக்காத நிலையில் மீண்டும் தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே சில கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 42வது ஆண்டு நினைவு தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் இது தொடர்பாக ஏதாவது விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விஷயம் என்று தட்டி கழிக்க போகிறார்களா? முதலாவது, உங்களுக்கு தெரியும், தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டும் எவ்வாறு போராடினார்களோ வெளியில் என்று
அதே போல இந்த ஆண்டும் வெளியில் நின்று போராடிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். இப்ப கனடா பிரதமர் காணி அவர்கள் கூறியிருக்கிறார், இது ஒரு சோகமான அத்தியாயம் என்று. அவ்வளவு போதும் நினைக்கிறோம் தமிழ் அமைப்புகளுக்கு, அவ்வளவு போதும். கனடா பிரதமர் சொல்லிட்டாரு சோகமான அத்தியாயம் என்று. அவ்வளவு காணும். அத 4 இடத்த கனடா நடவடிக்கை எடுக்க போறது, கனடா இலங்கையை அடிச்சு துவசம் செய்ய போறது என்று நாங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதிவிட்டு கலைந்து போனோம் என்றால் அது அவ்வளவும் காணும். 42 வருடமாக எந்த விதமான ஒரு நகர்வையும் எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. 42 வருடம். ஆனால் அதற்குரிய ஒரு ஆவணங்கள் இருக்கிறதான்றதும் ஒரு கேள்வி. எனக்கு தெரியல, முறையான ஆவணங்கள் இதுகள் எல்லாம் இருக்கிறதான்றதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இங்கேயும் புலம்பெயர் தேசங்களிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. யாழ் பல்கலைக்கழகத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. தாயக பிரதேசங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. எல்லா இடமும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அதாவது நிகழ்வுகள் என்றால் அஞ்சலிகள், அந்த மக்கள் அங்கு கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலிகள் நிகழ்ந்திருந்தன. அவ்வளத்தோடையும் முடிந்து போய்விட்டது. அனுரகுமார திசாநாயக்க அரசு இதில் நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால், அந்த புகைப்படம் உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த புகைப்படத்தில் டில்வின் டி சில்வா தான் அதில் ஒரு தாக்குதலாளியாக நிற்கிறார் பொதுமக்களை. அந்த புகைப்படம் வெளியில் உண்மையில் வந்திருந்தது. அந்த புகைப்படத்தில் நிற்பவர் என்று சொன்னால் ஜேவிபியும் இதில் ஒரு குற்றவாளி. அவர் அடுத்த பிரதமராக அவரை போடுவதா இல்லையா என்ற இழுபறிகள் அங்க ஜேவிபி கட்சிக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கருணியை தூக்கிவிட்டு அவரை போடுவதா இல்லையா என்று. ஆனால் கருணியை வைத்திருக்க வேண்டும், கருணியை வைத்திருந்தால் தான் இந்த மேற்குலக நாடுகளை ஓரளவு சமாளிக்கலாம் என்கிறது ஒரு தரப்பு இருக்கின்றது. அவ்வாறு ஜேவிபிக்குள்ளே குட்டுப்பாடு வெட்டுப்பாடு இருக்கின்றது. ஆனால் இதில் ஜேவிபி இதை விசாரணை செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் இதில் வரும் மாதம் இடம்பெற, அதாவது செப்டம்பர் மாதம் இடம்பெற போகின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட அந்த தீர்மானத்தை நீட்டி போக செய்து அதை இல்லாது செய்வதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தை உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறியபடியால் இப்போது பிரித்தானியா தான் அந்த தீர்மானத்தை எழுதப் போவதாக அல்லது அந்த தீர்மானத்தின் அடுத்த நகலை கொண்டு வரப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சுமந்திரன் அவர்கள் இப்ப பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார். அவர் வந்த விடயம் ஒரு திருமண நிகழ்வுக்காக வந்திருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது, திருமண நிகழ்வு ஒரு புறம் இருக்க அவர் இந்த பிரித்தானியாவின் தீர்வு திட்ட வரைவை எழுதுவதற்காக அல்லது அதில் அந்த வரைவில் பங்கெடுப்பதற்காக வந்து நிற்பதாக ஒரு ஊடகவியலாளர் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறார் என்பதை ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடித்து விட்டார்கள். அதனை சில இடங்களில் அவரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் போலதான் தெரிகின்றது. அப்ப தீர்வு திட்டம் என்ன மாதிரி வரும் என்று சொல்ல முடியாது. இங்கிருக்கிற சில அமைப்புகள் கூறுகின்றன தாங்கள் இந்த தீர்வு திட்டத்தை எழுதி பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுப்பதாக. இப்போ சுமந்திரனும் வந்திருக்கிறார் என்றபடியால் சில பல அவர்களும் சுமந்திரனும் சேர்ந்து எழுதுகிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. செப்டம்பர் வந்துவிடும். செப்டம்பர் பார்ப்போம் என்ன வருகிறது. இருக்கிறவர்கள் யாருக்கு தீர்வு திட்டம் எழுத தகுதி இருக்கின்ற ஒரு கேள்வியை பலர் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் கூறத்தவிலே நேர்களிடம் விட்டு விடுவோம். இனி இப்ப நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அந்த டில்வின் சில்வாவுடைய புகைப்படம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அது இதுவரையில் அனுரகுமார திசாநாயக்காவோ டில்வின் சில்வாவோ அதை உறுதிப்படுத்தவும் இல்லை, இல்லை என்று நிராகரிக்கவும் இல்லை. அப்படி என்றால் என்ன அதனுடைய அர்த்தம்? அதை உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த புகைப்படத்தை ஏதோ ஒரு வழியில் உறுதிப்படுத்தலாம் வேண்டும் என்று சொன்னால் அதில் பெருசாக தமிழர்களும் அக்கறைப்படவில்லை போலதான் தெரிகின்றது. உங்களை ஒருவர் குற்றம் சாட்டினால் ஒரு புகைப்படத்தை காட்டி நீங்கள் அந்த புகைப்படத்தில் நான் இல்லை என்று அதை மறுத்து வடிவாக அதை கூறலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கே அது உண்மை இருக்கின்றது அதனுடைய அர்த்தம் இல்லையா? உண்மைதான், அதான். அப்ப ஒன்று தமிழர்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை. அடுத்ததாக இலங்கை அரசு நீங்கள் சொன்னது மாதிரி அதை மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை என்றால் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்றதான் அர்த்தம். அவர்கள் தான் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஏவிபி இந்த இனவாதம் ஏனைய 2 கட்சிகளையும் விட மோசமானது. அது நாங்கள் காரணங்கள்.
வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தவர்கள். இந்திய ராணுவம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு சொற்ப சலுகையை கொடுத்துவிடும் என்பதற்காக 60,000 பேரை இழந்தவர்கள். தங்கள் சொந்த மக்களையே 60,000 பேரை. அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று போராடினார்கள்? அவர்கள அரசு, சிங்கள மக்களின் அரசு, சிங்கள மக்கள் பௌத்த மதமும் சிங்களமும் என்றே அந்த அரசு சீவிக்கின்றது. அதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று போராடினார்கள். அதற்கு அவர்கள் இந்த கருப்பொருளை இந்திய ராணுவம் இலங்கையை பிரிக்க போகிறது என்பதுதான். இனவாதத்தில் மிகவும் உச்சக்கட்டத்தில் நின்றவர்கள் தான் அவர்கள். அப்ப அதற்கான ஒரு சிறிய சான்றுதான் இந்த டில்வின் டி சில்வாவின் அந்த புகைப்படம். அதையும் கடந்து தமிழர்கள் வெள்ளை அடிப்பதற்கும் இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கின்றது. அது ஒவ்வொரு காலத்திலும் அந்த சீசனுக்கு சீசன் ஒவ்வொரு கூட்டங்கள் கிளம்பும். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அதைத்தான் சொல்வது, இந்த அரசுக்கு காலம் கொடுக்கணும். ஒவ்வொரு காலம் அரசை அவர்களால் மாற்றுவது. நான் முதல் கூறியிருந்தேன், 4 தரம் மோடி வந்து விட்டார், ஆனால் இலங்கையில் 5 அரசு தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தடவை அவர்களால் மாற்றுகிறார். மாற்றி போட்டு காலம் கொடுக்குறார். இவர்கள் மாற்றி போட்டு அவருக்கு காலம், அவருக்கு மாற்றி போட்டு இவருக்கு காலம் என்று சொன்னால் அது அவங்களுடைய பிழையும் இல்லை, சிங்களவற்ற பிழையும் இல்லை, இந்தியத்தையும் இல்லை, மேற்குலகம் இல்லை. பிழை வந்து தமிழர்களிடம் தான். அரபு ஜூலை துண்டியல் சம்பவத்திலிருந்து செம்மணிக்கு வருவோம். செம்மணியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சில நாட்களாக புதைக்குழியை தோண்டும் பொழுது குஞ்சு குழந்தைகளுடைய உடலங்கள் காணப்பட்டதாகவும், இனி பால் போச்சி, காலணிகள், பேக் போன்ற ஆதாரங்கள் அங்கே எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செம்மணி விவகாரம் தொடர்பாக என்ன நடக்க போன்றது? நிச்சயமாக இங்கே நிறைய ஆதாரங்கள், நிறைய தடயங்கள் இருக்கின்றது. தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே பயன்படுத்துவதற்கான எல்லாம் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடக்க போகும்? உண்மைதான். இப்போது மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 85க்கு மேற்பட்ட உடலங்கள், எலும்புக்கூடுகளோ அல்லது மனித எச்சங்களோ கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக மன்னாரில் பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. பல பிரதேச சபைகள் இது தொடர்பாக தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இப்ப நாங்கள் முன்னர் கதைத்தது போல இது தொடர்பாக DNA பரிசோதனைகளை செய்வதற்குரிய ஆயத்தங்களையோ, அந்த மக்களுக்கான ஒரு DNA டேட்டா பேஸை உருவாக்குவதிலேயோ, அல்லது இதனை பாதுகாத்தல், வெளிநாடுகளின் உதவிகளை பெறுவதிலேயோ எங்கேயாவது ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் அல்லது செயற்பாடுகளை நான் இதுவரையில் பார்க்கவில்லை, யாரும் செய்ததாக பார்க்கவில்லை. இப்போதும் வந்து நினைவெழுச்சிகள், நினைவு அஞ்சலிகள் என்று கூட்டமாக கூடிவிட்டு சென்று விட்டார்கள். இவர்களில் யாராவதாவது அதற்குரிய நிதியை ஒதுக்கி அதற்குரிய வேலை திட்டங்கள், அதற்கு ஒரு குழுவை அமைப்பார்களோ தெரியாது. சும்மா கிடக்கிற பாடசாலைகளின் மைதானங்களை கிண்டி அதுக்கு புல்ல போடுறதும், நெல்லை விதைக்கிறதும், புல்ல போடுறதும், மண்ணை போடுறதுமா இருக்கிறாங்களே தவிர அதில் கூட இந்த பாவப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்வார்களா? உண்மையில் ஆலயங்கள் கூட, ஆலயங்களில் துயரை இழுக்கிறார்கள், அதை கட்டுகிறார்கள், இதை கட்டுகிறார்கள். 5 பெருமையாக கூட கூறுகிறார்கள், 5 கோடியில் கோபுரம் கட்டினேன், 10 கோடியில் அதை கட்டினேன் என்று சொல்லி. ஆனால் அங்கு வாழைப்பழம் பதப்படுத்த முடியவில்லை, மீனை கருவாடு போடுவதற்கு உப்பு வாங்க முடியவில்லை. இந்த செம்மணி விவகாரத்தில் உள்ள மக்களுக்கு நீதிக்காக ஏதாவது ஒரு பொறிமுறையை வெளிநாடுகளில் உருவாக்கி ஒரு அமைப்பை, ஒரு சிவில் அமைப்பை அல்லது ஒரு NGOவை உருவாக்கி அதன் ஊடாக வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான கருவிகளை வாங்கி அதனை ஆவணப்படுத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை. அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றுவது, பேரணிகளை நடத்துவது அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவதாக போய்கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தில் ஆஸ்திரேலியாவில் கூட நடைபெற்றிருந்தது. அங்கு அந்த தேசத்தில் இடம்பெற்றது. அது வந்து இப்ப நீங்கள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது அங்கு ஒரு செயல்திறன் மிக்க ஒரு இளைஞர் அமைப்பு இருக்கு, அகதிகளுக்கான சபை, அதில் செயல்திறன் மிக்கவர்கள் இருக்கிறார்.
அந்த அவர்கள் நாடுகளுக்கு எழுதிய ஆவணங்களை அனுப்பியிருந்தார்கள், எல்லா நாட்டு தூதரர்களுக்கு. மிகவும் சிறப்பான, என்றால் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் அதை கூட அது மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி, அது மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த தேசியவாதிகள், தேசிய வீரர்கள் என்று கூறலாம் அவர்களுடைய, அதாவது அவர்கள் கொடியேற்ற வரும்போது சல்யூட் அடிக்கப்படும் அவர்களுக்கு, அல்லது கம்பீரமாக ஃபீல்ட் மார்ஷல் என்ற நினைப்பு, அல்லது போற பெரும் படை கட்டி பெரும் பெரும் படையை வீழ்த்தி விட்டு வந்தவர் என்ற நினைப்பு. அவ்வாறு இருப்பவர்கள் அந்த ஆவணத்தை கூட அது கடுமையாக இருக்கின்றது, அதாவது வெளிநாட்டவர்களின் மனதை புண்படுத்தி விடும் என்று அதை கொடுக்க மறுத்ததாம். பிறகு என்ன நடந்தோ தெரியாது, ஒரு பெரிய இழுபாராக இருந்தது. சரி, உங்களால் முடியாவிட்டால் உங்களை யாரையா நீங்கள் விலத்தி போகலாம், உங்களுக்கு குடும்பம் இருக்கின்றது, பிள்ளை இருக்கிறது, குட்டி இருக்கிறது, பேரன் இருக்கிறது, இந்த பள்ளிக்கூடம் வழிய இத்தனை சங்கங்கள் இருக்கிறது, அதுல சேர்ந்திருந்து ஏதாவது ஒன்றை உங்கள் வாழ்நாளை கழித்து விட்டு போகலாம். இது ஒரு தேசத்துக்கான பிரச்சனை. அப்ப இதில் நின்று கொண்டு கொடுக்கிறவனையும் அந்த செய்யறவனையும் செய்ய விடாமல் பயமுறுத்தி அச்சுறுத்தி கொண்டு நிற்பது மிகவும் வேதனையானது. அங்கே அந்த பிரச்சனை நடந்தாலும் இங்க அது ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்க அப்படி எழுதவும் இல்லை. அப்ப மற்ற நாடுகள்ல அது பிரச்சனையே இல்லை, வெளியில கொடியை பிடிச்சிட்டு போறதான அதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆக டிராபிக் போலீஸுக்கு பிரச்சனையா இருக்கலாமே தவிர மற்றும்படி வேற ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க இப்ப கூறிய அந்த ஆவணத்தை நானும் படித்து பார்த்தேன், மிகவும் அற்புதமாக இருந்தது அந்த ஆவணம். அந்த ஆவணம் நேரடியாகவே தாக்கியதாக எழுதப்பட்டதாக, அதுவும் ஒரு அமைப்பில் இருக்கின்ற ஒருவர் மட்டும் பார்த்து விட்டு கூறினாராம். அது எனக்கு வேடிக்கையா இருந்தது. இவர்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கு நான் நேரடியாக கூறுகிறேன் என்றால், துறைசார் நிபுணர்கள் இதுக்கு தேவை. அவர் எழுதியவர் லா ஸ்டூடெண்ட், அவருக்கு அந்த துறையில் நிபுணத்துவம் இருக்கிறது. வாசித்தவருக்கு எவ்வளவு நிபுணத்துவம் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இதுதான் தமிழர்களுக்கு இப்பொழுது இருக்கிற சாவுக்கேடு, ஒற்றுமையின்மை. துறைசார் நிபுணர்கள் தலையிடாமல் வெறும் தாங்கள் துறைசார் நிபுணர்களாக மாறிக்கொண்டிருப்பது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த துறையில் இல்லை, நாங்கள் அதை சொல்ல போவதில்லை. நான் இருக்கின்ற பிரச்சனையை சுட்டி காட்டுகிறேன். இதை சரியாக கையாளவில்லை என்றால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களை முற்றுமுழுதாக அழிப்பதற்குத்தான் இந்த அமைப்புகள் வழிவகுக்கின்றன. நான் கூறவில்லை, எங்களுடைய நேயர்கள் கூறிவிட்டு செல்கிறார். நீங்களும் அன்று நேரடி நிகழ்ச்சி இணைந்திருந்தார், எவ்வளவு ஆவேசத்தோடு எங்களுடைய உறவுகள் பேசினார். நன்றி அரசோகளே. இனி இலங்கை தீவு தொடர்பாக நிறைவாக நாங்கள் இலங்கையில் உள்ள பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த நாடு எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்தது, IMF உதவிக்கு சென்றது. இப்பொழுதும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கின்ற வரி தொடர்பாக பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? பொருளாதார நிலைமையில் இலங்கை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறது, இன்னும் மீளவில்லை. அது உலகத்தின் பொருளாதாரமும் அவ்வாறுதான் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1930களில் இருந்த ஒரு நிலைமையைத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது உலகம். 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த நிதி நெருக்கடி கூட ஒரு பபுளாக, அதொரு பபுள் பேர்ஸ்ட் பண்ணவில்லை, இன்னொரு பபுளாக மாற்றீடு செய்துதான் இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது பேர்ஸ்ட் பண்ணினால் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இலங்கை எதிர்கொள்ளும். இலங்கைக்கு இப்போது இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து அனுப்புவர்கள பணம். கிட்டத்தட்ட இந்த வருடம் கூட 1.5 லட்சம் பேர் அங்கு சென்றிருக்கிறார்கள் வேலை வாய்ப்புக்கு. இஸ்ரேலுக்கு கூட இன்னும் 20,000 40,000 பேரை அனுப்புவதற்கு இலங்கை திட்டமிட்டிருக்கிறது. அடுத்தது சுற்றுலா பயணத்துறையின் வீழ்ச்சி காரணமாக இருந்தால் இலங்கையால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அமெரிக்காவின் வரி விதிப்பு உங்களுக்கு தெரியும், முதல் 44 இருந்தது, பிறகு 30 குறைத்திருந்தாலும் பிறகு இப்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட அதை 19 குறைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். 19 என்றாலே இலங்கையால் தப்பி பிழைக்க முடியாதுதான். அதற்கு மாற்றீடாக அமெரிக்காவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு வரியை விலக்குவது, அவ்வாறு விலக்கினாலும் இலங்கைக்கு கிட்டத்தட்ட $150 மில்லியன் நட்டமாகத்தான் இருக்கும். அப்ப 2 பக்கம் போனாலும் இலங்கைக்கு சேதாரம் தான். அப்ப இந்த நிலையில் இப்போது இந்த வர்த்தகத்துறையின் பிரதி அமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்தா கூறியிருக்கிறார் என்னென்றால், நாங்கள் அப்படி என்றால் அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெயை வாங்கினால் என்ன, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள். இப்ப இலங்கைக்கு ஒரு மாதத்துக்கு $300 தொடக்கம் $400 மில்லியன் எண்ணெயை வாங்குகிறார்.
அது முதல் ஈரான் சும்மா கொடுத்தது, இரண்டா சொன்னா தேயிலையை வாங்கி கொண்டு கொடுத்தவர்கள், டாலர் இல்லை என்றபடியால் கொடுத்தவர்கள். ரஷ்யாவின் ஓயிலை தான் இவர்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மலிவானது. ஆனால் அமெரிக்காவிடம் போய் எண்ணெயை வாங்கி கட்டுப்படியாகாது. ஏற்கனவே மின்சார கட்டணங்கள் எல்லாம் அங்க கூரைக்கு மேல இருக்குது. அப்ப அதுவும் சாத்தியமற்றது, ஆனாலும் பேசுகிறார்கள். அப்ப இலங்கையின் அதாவது இந்த தற்போதைய அரசு ஏதோ வந்து விட்டார்கள், தாங்கள் கைப்பற்றோம், இலங்கையை வளர்க்கிறோம், கட்டுறோம், ஆள்றோம் என்று. ஆனால் உலக நடப்புகளும் உலகின் பொருளாதார நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்ற போரும் புதுசாக துறக்கின்ற களமுனைகளும் இலங்கைக்கு பாதகமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு அப்பால் பட்டு இலங்கை தன்னுடைய இனவாதம் மற்றது மதவாதத்திலிருந்து இறங்குவதாகவும் இல்லை. அப்ப என்னும்போது சிங்கள மக்கள் இன்னும் ஒரு மீள முடியாத பொறுப்பில் தான் இருக்கிறார். நிச்சயமாக இன பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்தால் தமிழர்கள் அந்த தீவை ஒரு சுபிட்ச பாதைக்கு கொண்டு செல்வார்கள் என்று எவ்வளவு காலமாக நாங்கள் பேசிக் கொண்டு வருவோம். இதை ஏன் இவர்கள் சிந்திக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பது அதற்கு உதாரணம் நீங்கள் இப்பொழுது கூறியதால் மதவாதம், இனவாதம், இவற்றினால் அவர்கள் தான் அங்கே தாக்கப்படுகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இதோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோக்களே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.